திராவிடத்தை ஒழிக்கணும்னா யாருமே சரியில்லைண்ணே. அண்ணா வந்துண்ணே ஒரு குறிப்பிட்ட இது என்னென்னா 1940 வந்து ஜின்னாவே அம்பேத்கரையும் பாம்பேயில் போய் சந்திக்க போயிருக்காரு. யார்? பெரியார், அண்ணாதுரை. இவங்களுக்கான டிரான்ஸ்லேட்டர் வந்து சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம்னு சொல்லி வருது. அங்கே போனாங்க. ஜின்னா கேட்குறாப்புல, மிஸ்டர் பெரியார், நான் வந்து என்னுடைய கோட்பாடு தனி பாகிஸ்தான் என்கின்ற நாட்டை இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர் வீடுகளுக்கும் போய் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசி என்னால் வந்து தனி பாகிஸ்தான் நாடை வந்து என்னால் கோர முடியும், என்னால் அடைய முடியும். அதே மாதிரி நீங்கள் பெரியாராகிய நீங்கள் மைசூர் சமஸ்தானத்துக்கு போய், திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு போய், ஹைதராபாத் நிஜாம் கிட்ட போய், சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளுக்கும் போய் உங்களுக்கான தனி திராவிட நாட்டை வந்து நீங்கள் வந்து வெல்ல முடியுமா, அதற்கான செயல் திட்டங்கள் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டுங்க. பெரியார் என்ன சொன்னான்னு சொல்லுங்க. ஒண்ணுமே சொல்லனே. தமிழ்நாட்டுக்குள்ளதான் அடைந்தால் திராவிட நாடு இளையல் சுடுகாடுன்னு வாங்க. 2 பேரும் அங்க ஜின்னா வந்து அம்பேத்கர் முன்னாடி கேட்கிறாப்ல, இந்த மாதிரி வந்து தனி திராவிட நாடு அடைவதற்கு நீங்க என்ன செயல் திட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாப்ல. ஒரு பதில் சொல்லல. சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியன் வெம்பி எழுதுறாரு, அடா பாயில இப்படி ஏமாத்துறீங்களேடா, இப்படி ஏமாத்துறீங்களே நீங்க. 1944 நியாயமானதும் கூட. இப்போ தமிழ்நாடு அப்படின்னா இருக்கு, தமிழர்கள் இருக்காங்க, கன்னடர்கள் இருக்காங்க, தெலுங்கர்கள் இருக்காங்க. இப்போ இந்த திராவிடர்கள் எங்க போய் தேடுறது? கடல்ல அந்த சிரமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்ல.